Hello, welcome back to our channel. நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவின்னு தான் யோசிக்கிறீங்க? டீன்ஸ் மூவியோட அப்டேட். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திபன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி இவர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. இவர் படத்துல எல்லாமே ஒரு சோஷியல் சென்ட்ரிக்கான ஒரு கருத்தும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு த்ரில்லரோ ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு கான்செப்டா இருக்கும். இதை தாண்டி இவர் நடிச்ச படங்களுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஹிஸ்டரியோ இல்ல சோஷியல் சென்ட்ரியோ இல்ல ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பொன்னியின் செல்வனா இருக்கட்டும், ஆயிரத்தில் ஒருவனா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கதைக்களத்துல நடிச்சிட்டு வர பார்த்திபன் அவர்களா இருக்கட்டும், அவரோட டைரக்ஷன் விதமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இவரை பத்தி இருக்கு. இவரோட படங்கள் நிறைய விருதுகள் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். மக்களிடம் ரொம்ப பெரிய இது ரீச் ஆகலனாலும் இவரோட கருத்துக்கள் கண்டிப்பா ஒரு சமுதாயத்தை மாத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. இந்த மாதிரி இவரோட இதுல இருக்கும்போது இப்போ இவர் எடுக்க போற அடுத்த படம் டீன்ஸ்ன்ற படம். இந்த படத்தோட பாட்டுகள் வெளியெல்லாம் வந்துருச்சு. இந்த பாட்டுகள் சோசியல் மீடியாஸ்லயும் இன்ஸ்டாகிராம்ஸ் இந்த மாதிரியான இதுல ரீல்ஸ்லயும் நிறைய விஷயங்கள் ஃபேமஸாவே ஆயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட போஸ்டர்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, நிறைய டீனேஜர்ஸோட வாழ்க்கைய எல்லாருக்குமே ஒரே வாழ்க்கையோட சுற்றுச்சூழல் இருக்காது. இந்த மாதிரியான ஒருத்தவங்களோட டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் இது இருந்தது. இந்த மாதிரி டைம்ல இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ரொம்ப நாளா வெளியே வராம இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜூலை 12, 2024. அதே நாள் நீங்க இந்தியன் 2 படமும் வருது. இந்தியன் 2வோடய போட்டி போடுற படமா இருக்கிறதுனால ஒருவேளை ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டோ அதனால இந்தியன் 2 எதிர்த்து போட்டி போடுறாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு பெரிய படம் வந்தா அதுக்கு எதிர்த்து போட்டி போடுறதுக்கு நிறைய ப்ரொடக்ஷன் யோசிப்பாங்க. பார்த்திபன் அவர்கள் அவரோட கருத்தை ரொம்ப நம்பி இந்தியன் 2க்கு எதிராகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.